ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக ஹைதராபாத்லேருந்து லக்கேஜ் எல்லாம் வந்தாச்சு. நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டாங்க. லக்கேஜெல்லாம் வரத்துக்கு லேட் ஆனதால் என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. நாங்கள் அங்கே ஹைதராபாத்தில் யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த 2 பெட்டியும் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் அட்டை பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணால் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டி ஒரு 2 பெட்டி வாங்கி அதில் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் துணியெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி தாங்க அனுப்புனார். அவரோட ட்ராஃபிஸும் பார்த்திங்கன்னா இந்த பெட்டியில் தாங்க ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அனுப்புனாங்க. உண்மையாலேயே லக்கேஜ் கொண்டுட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜோ இல்லாமல் நல்லபடியாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு பொருள் கூட எந்த இடத்துலையும் டேமேஜ் இல்லை. எல்லாமே ப்ராப்பராக லக்கேஜ் எல்லாம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணுற வேலை தாங்க. இந்த வேலை தான் 2-3 நாளாந்தே போயிட்டு இருந்தது. மோஸ்ட்லி இந்த பாத்திர ஐட்டம்லாம் என்ன பண்ணும், பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே மேலே செல்ஃப் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோங்க. ஏன்னா ஆல்ரெடி வீட்லேயே நிறைய பாத்திரம் இருக்குது. இந்த வாட்டி பேட்மிண்டனில் வின் பண்ணது தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ட்ராஃபி. அதுக்கப்புறம் இந்த ட்ராஃபியும் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அதில் வருஷமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த 3 ட்ராஃபி வின் பண்ணார். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா லக்கேஜோடு அனுப்பி விட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.